தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/2/2024 வியாழக்கிழமை. உத்திராடம் நட்சத்திரம் இரவு 1:12 வரை, பிறகு திருவோணம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பர்வத யோகம் அப்படின்னு யோகம் ஒன்று உண்டு. யோகங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்குது. தொடர்ந்து உங்களுக்கு யோகத்தை பற்றி சொல்லிக்கிட்டு வர்றேன். அதில் ஒரு யோகம் பர்வத யோகம். ஆமேடம் எருது சுறா நண்டு கன்னி ஐவிடத்தில் கருணாகம் அமர்ந்திருக்க பூமேடி தனில் துயிலும் ராஜயோகம்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. மேடம்னா மேஷம், எருது அப்படின்னா ரிஷபராசி, அது மாதிரி எருது, நண்டுனா கடகராசி, கன்னி. இந்த மேடம் எருது சுறா நண்டு கன்னி அமைந்ததொரு ஐவிடத்தில் கருணாகம் நின்றால் பூமேயும் ராஜயோகம்னு சொல்லி உங்களுக்கு அந்த இடத்துல ராகு இருந்துச்சு அப்படின்னா ராகுதசை நடக்கிற போது பெரிய ராஜயோகம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க. ஆனால் அதற்கு அடுத்த வரி ஒன்று இருக்குது. போற்றிடுவார் வேறு ஒன்றும் புகழ கேளாயின்னு பழைய காலத்து முனிவர்கள் எழுதிய பாடல். போற்றிடுவார் வேறு ஒன்றும் புகழ கேளாய், ஏமாறாதே. அப்படி இருக்கிறதுனால நீ ஏமாந்துராத. 4 கேந்திரத்தும் இடைவிடாமல் கிரகம் இருந்தாகில் தேமேவு பர்வதமாம் யோகமாகும், சீமானாவான் ராஜயோகம் செப்பேன்னு இருக்கு. அதாவது அந்த செல்வச்செழிப்பு மிக்க சீமானாக திகழணும் அப்படின்னா இந்த ஆமேடம் எருது சுறா நண்டு கன்னி அமைந்ததொரு ஐவிடத்தில் கருணாகம் நின்றாலும் ராகுவுக்கு கேந்திரத்தில் பிற கிரகங்கள் நிற்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆகையினாலே தான் அந்த காலத்தில் அந்த முனிவர்கள் எழுதின கவிதைகளை நாம் ஆழ்ந்து பார்த்து அதனுடைய பொருளை உணர்ந்து அதன் வழியாக செயல்பட வேண்டும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நண்பர்களால் நல்ல காரியம் நடைபெறுகின்ற நாள். இன்று விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதே நாட்டம் செலுத்துவீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்திலே முன்னேற்றங்கள் கூடுதலாகவே இருக்கும். உங்களை தவிர குடும்ப உறுப்பினர்கள் வேறு யாருக்கேனும் வேலைகள் கிடைத்து உதவி வருமானங்கள் கூட வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 8:02 வரை சந்திராஷ்டமம். எனவே எந்த ஒரு புது முயற்சி செய்தாலும் அதிகாலையில் நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். தொலைபேசி வாயிலாக சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் கூட 8:02க்கு மேல் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். அதற்கு முன்னதாக அந்த தொட்டது துலங்க வேண்டுமானால் கொஞ்சம் பொறுமை தேவை. குறிப்பாக இன்று குருவாரம், வியாழக்கிழமை. குருவை கும்பிட்டு விட்டு காரியத்தை தொடங்குவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 8:02க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே ஏதாவது புது முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட நினைத்தால், யாரேனும் நண்பர்களிடம் ஒரு காரியத்தை செய்ய சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதிகாலையில் தொலைபேசி வாயிலாக சொல்லிவிடுவது நல்லது. 8:02க்குள் நீங்கள் செய்யும் செயல்களில் குறிப்பாக முக்கியமான செயல்களாக இருந்தால் நடவடிக்கை எடுத்தால் அது முடிவடையும். ஆனால் 8:02க்கு மேல் சந்திராஷ்டமம் என்பதனாலே எந்த காரியத்தில் செய்தாலும் அதில் ஒரு திருப்தி ஏற்படாது. ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். மருத்துவ செலவு உண்டு. பக்கத்தில் இருப்பவர்கள் பகையாக மாறலாம். எனவே திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறுகின்ற நாள். தடைப்பட்ட காரியங்கள் இன்று துரிதமாக நடைபெறும். குரு 10ல் இருக்கின்றார். குருவின் பார்வை 2ல் பதிவதனாலே கல்யாண கனவுகள் நனவாகலாம். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும். தொழில் உத்தியோகம் அபிவிருத்தி உண்டு. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பார்க்கும் குருவால் பலன் அதிகம் கிடைக்கப் போகின்றது. எதை எந்த நேரம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அதை அந்த நேரம் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். இருப்பு தொகை அதிகரிக்கின்ற விதத்திலே தொழில் வளம் சிறப்பாக இருக்கப் போகின்றது. மறைந்த ராகுவால் நினைந்த தனலாபம் உண்டு. தொழிலில் கூட இடமாற்றம் செய்யலாமா அல்லது வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் நாள். நீங்கள் எதை இன்று செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள். குருவின் பார்வை 12ல் பதிவதால் பயணங்கள் அதிகரிக்கும். அப்படி பயணங்கள் அதிகரிப்பதன் விளைவாக அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு பலன்களும் கிடைக்கும். பொதுவாக வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாள். நீடித்த நோயிலிருந்து நீங்கள் அகலும். அது மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவத்தை ஒரு சிலர் மேற்கொள்ளலாம். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன், வெற்றிகள் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதனாலே இன்று தொடர்ந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வரப்போகிறது. தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் நட்பு முறையிலே நீங்கள் பழகுபவரிடம் ஆதாயம் பெற நினைத்தாலும் கூட உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம்
ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்று சூரியனோடு இருக்கின்றார். அரசு பதவி கிடைப்பதற்காக, அரசு வேலை கிடைப்பதற்காக முயற்சித்தவர்களுக்கு அது கிடைக்கலாம். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு உண்டு. தொழில் உத்தியோகத்தில் மிகச்சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கல்யாண கனவுகள் கூட உங்களுக்கு நனவாகலாம். முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைத்து முன்னேற்றம் காணுகின்ற நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருக்கின்றார். காலை 8:02 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருக்கின்றார். எனவே ஏதேனும் நீங்கள் செய்ய நினைத்தால் பிற்பகலில் செய்வது நல்லது. முற்பகலை காட்டிலும் பிற்பகல் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அஷ்டமாதிபதி ராசியில் இருக்கின்ற பொழுது தொற்ற காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். எனவே காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் கலகலப்பாகவும் இருக்கும், பணப்புழக்கமும் நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பெண்வழி பிரச்சனைகள் அகலும். மகர ராசி நேயர்களே, இன்று காலை 8:02க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். எனவே 7ஆம் இடத்திற்கு சந்திரன் ராசியில் வருகின்ற பொழுது உங்களுக்கு இனிய நினைவுகள் எல்லாம் வரலாம். கடந்த காலத்தில் நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்ய நினைத்தீர்களோ அதையெல்லாம் இப்பொழுது தொடர்ந்து செய்ய நினைப்பீர்கள். பொதுவாகவே சந்திர சூரிய சேர்க்கை இருக்கின்ற பொழுது வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பெற்றோர்களின் ஆதரவு திருப்தியாக இருக்கும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று சொல்லிக்கொண்டே செல்லலாம். குறிப்பாக செவ்வாய் லாபாதிபதியும் உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருப்பதனாலே என்றைக்கோ வாங்கி போட்ட, குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்பது கண்டு அதன் மூலமாக வரும் லாபத்தை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உடலில் இருந்த நோய்கள் ஓடி ஒழிகின்ற நாள். இன்று உள்ளம் மகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறும். ஜென்மச்சனியாக இருக்கிறாரே, நாம் ஏதேனும் பரிகாரம் செய்ய வேண்டுமா என்றெல்லாம் மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. பொதுவாகவே சனி ஆதிக்க காலங்களிலே நேர்மறை சிந்தனைகளே வெற்றி பெறும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். சப்தமஸ்தானத்தில் கேது. வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும். இருந்தாலும் கூட நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகலாம். அதே நேரத்தில் உத்தியோகம் தொழில் உங்களுக்கு நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்து முடிக்க இயலும். 10ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். அஷ்டமாதிபதி 10ல் இருக்கின்ற பொழுது தொழில் மாற்றங்கள் செய்யலாமா, உத்தியோகத்தில் கூட விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வரலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். எதை சிந்தித்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.